இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக ஆண்டவர் வாசலை, வானத்தின் வாசலை திறந்திருக்கிறார். ஆமென். நீங்க யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது வானத்தின் பலகணிகள். பலகணினா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? பலகணினா என்ன அர்த்தம்? எத்தனை முறை அந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருப்போம் இல்ல? பலகணினா ஆங்கிலத்துல விண்டோஸ் அப்படின்னு இருக்கு. ஜஸ்ட் வானத்தின் பலகனி, விண்டோவை திறந்தாலே வசனம் சொல்லுது இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு பலகனி திறந்தாலே இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை கர்த்தரால் கொடுக்க முடியும்னா அவர் வாசலை திறந்தார். ஹல்லேலூயா. அவர் வானத்தை திறந்தார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம், கர்த்தர் நமக்காக வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு நினைப்பூட்டி காண்பித்ததற்கு பின்பாக நான் இங்க அமர்ந்த உடனே, அந்த பின் சீட்ல நான் அமர்ந்த உடனே ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை நினைப்பூட்டினார். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன். நீங்களும் எடுத்து வாசிங்க. லூக்கா 1 அதிகாரம் 13 வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு திருச்சபையில் இங்கு அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கேட்கிறாரா? கர்த்தர் கவனிக்கிறாரா? நான் இத்தனை வருஷமா ஜெபிக்கிறேனே, இவ்வளவு நாள் ஜெபிக்கிறேனே, இத்தனை காலமாய் காத்திருக்கிறேனே அப்படின்னு ஒரு கேள்வியோடு நீங்க வந்திருந்தா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வரியில பதில் சொல்ல விரும்புகிறார். ஆமென். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென். இதை கொண்டு வந்து கொடுத்தது யார்? இந்த செய்தியை கொண்டு வந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? யார் கொண்டு வந்தா? உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 19 வசனம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். ஹல்லேலூயா, ஆமென். தேவ தூதர்கள் இறங்குவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்களுக்காக உங்கள் வேண்டுதல்களுடைய பதில்களை கொண்டு வருகிற தேவ தூதர்களை கர்த்தர் இந்த நாளில் இறங்க பண்ணுவாராக. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவ சந்நிதியில் நிற்கிற காபிரியேலின் வழியாக கர்த்தர் நீண்ட காலமாக நிந்தையை சுமந்து, அவமானத்தை சுமந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற ஆசாரியன், உனக்கு பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேள்வி கேட்ட எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் அவரை கனப்படுத்தும்படி உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? ஹல்லேலூயா. 2 விஷயத்தை எனக்கு ஆண்டவர் சொன்னார். ஒன்று, இந்த வார்த்தை சொல்லப்பட்டது சகரியாவுக்கு. ஹல்லேலூயா. 2வது வார்த்தை சொல்லப்பட்டது பழைய ஏற்பாட்டுல தானியேலுக்கு. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஆமென்? அதை கொண்டு வந்ததும் யார்தான்? கேப்ரியேல். ஆனா அது தடை செய்யப்பட்டிருந்தது. ஆமாதானே? பெர்ஷிய நாட்டின் அதிபதி அந்த அவர் ஜெபிக்க துவங்கின முதல் நாள்ல என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் கிட்ட இருந்து கொரியர் அனுப்பிட்டார் ஆண்டவர். ஆனா வருகிறதுக்கு இடையில ஒரு தடை இருந்தது. பெர்ஷிய நாட்டின் அதிபதி, ஆமென். ஒவ்வொரு எல்லைகளுக்கும் எப்படி நம்முடைய ஒவ்வொரு ஒரு பட்டணத்திற்கு ஒரு கலெக்டர் இருக்காரா இல்லைங்களா? ஆமா. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரிகள், தலைமைத்துவங்கள் இருக்கிறது மாதிரி தான் ஆவி மண்டலத்திலும் ஒவ்வொரு எல்லைகளுக்கு ஒவ்வொரு, ஆமென், அதிபதிகள் இருக்கிறார். இது ஏதோ மனுஷன் அல்ல, இது ஆவி மண்டலத்தில். ஹல்லேலூயா. அந்த 2ஆம் வானத்துல கிரியை செய்கிற எல்லா உங்களுடைய ஜபங்கள் தடையா இருக்கிறதற்கு காரணமா இருக்கிற சகல தடைகளையும் கர்த்தர் இந்த ராத்திரி உடைத்து, ஆமென். கர்த்தர் கேப்ரியேலை மட்டும் இல்ல, மிகாவேலையும் கர்த்தர் உங்களுக்காக அனுப்ப சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்கள் உங்களுக்கு கிடைத்தது என்று நற்செய்தி சொல்லுகிற தூதர்கள் மாத்திரமல்ல, உங்கள் சார்பில் உங்கள் அருகில் நின்று யுத்தம் பண்ணுகிற மீகாவேல் போன்ற யுத்த புருஷர்களை கர்த்தர் உங்களுக்காக அனுப்ப சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. என் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என் வேண்டுதல் என்னிடத்தில் வந்து சேர முடியாதபடி இருக்கிற சகல தடைகளும், இந்த எல்லைகளில் கிரியை செய்கிற எல்லா விதமான every principalities, every domains, in the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரீகாதரா பாலி ஷேகாதரா ரியாலாஷி. நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா? தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், தடைப்பட்டிருக்கிற பதில்கள், உன் வேண்டுதல்கள் தடைப்பட்டு இருக்குமானால் கைகளை தட்டி சத்ருக்கு அந்த சத்தம் கேட்கட்டும். நல்ல கம்பீர சத்தத்தோடு அந்நிய பாஷைகள்ல பேசி யுத்த சத்தம் இடுங்க. யுத்த சத்தம், யுத்த சத்தம், யுத்த சத்தம்.
யுத்த சத்தம், புதிய பாஷை உன் வாயில. கண்களை மூடி ஆவி மண்டலத்தில் நடக்கிற யுத்தத்தை காண்கிற கண்கள். நட்சத்திரங்கள் அதன் அயங்களில் புறப்பட்டு வந்து சிசேராவோடு யுத்தம் பண்ணுகிறது. உன் ஒடுக்குதலை கர்த்தர் கண்டிருக்கிறார். உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். அத்தி மரத்தின் கீழே அமர்ந்திருக்கிற நதானியேலே, கர்த்தர் உன்னை காண்கிறார். பேரிச்ச மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற தெபோராலே, கர்த்தர் உன்னை காண்கிறார். சூரை செடியின் கீழ் இருக்கிற எலியாவே, கர்த்தர் உன்னை காண்கிறார். இதோ பெரிய காரியங்களை செய்கிற பெரியவரின் கண்கள் இன்றைக்கு நம் திருச்சபையின் மேலே, அவருடைய கவனம் நம் திருச்சபையின் மேலே. அவருடைய கண்கள் காண்கிறதாய், அவருடைய செவிகள் கவனிக்கிறதாய், வானம் துறக்கப்பட்டதாய். தேவ சமூகத்தில் நிற்கிற தூதர்கள் இறங்குவார்களாக. நற்செய்திகளை கொண்டு வருகிற தூதர்கள் இறங்குவார்களாக. யுத்தம் செய்கிற யுத்த புருஷர்கள் இறங்குவார்களாக. ஓ, நீ எழுந்து சத்தமிடு. நீ அந்த பாளையத்திற்கு போய் பார்க்கும் பொழுது உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்திருப்பார். நீ பார்க்க போகிறது யுத்த புருஷர்களை அல்ல, செத்த சரீரங்களை. நீ பயப்படுகிறது உனக்கு நேரிடுவது இல்லை. உன்னை பயமுறுத்துகிற ஆவிகள் இருந்து கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுக்கிறார். எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதிகளை குறித்த பயம், ஓ பண காரியங்களை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், பிசினஸ் குறிச்ச பயம், பிள்ளைகளை குறிச்ச பயம், பேர பிள்ளைகளை குறிச்ச பயம், கணவரை குறித்த பயம், மனைவியை குறித்த பயம். என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ? ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. கர்த்தருடைய கிருபை தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தி. கைகளை தட்டி பாடலாமா? ஜெய கம்பீரத்தோடு, ஜெய கம்பீரத்தோடு புகழ்கின்றோம். பாட்டு பாடி நம்ம பாட 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 இப்பொழுது வானத்தில் யுத்தம் நடக்க போகிறது. கண்களை அடைத்து நல்ல ஆவியில நிரம்பி ஒவ்வொருவரும் நல்ல உதடுகளை அசைத்து கொண்டே இருக்கட்டும். வேடிக்கை பார்க்காதீங்க. வாலிப பிள்ளைகளை வேடிக்கை பார்க்காதீங்க. சின்ன பிள்ளைங்க வேடிக்கை பார்க்காதீங்க. வயோதிபர்கள் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை அடைங்க. ஷீகாதார உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய யுத்த புருஷர்களை பரலோகத்திலிருந்து அனுப்பி வைக்கிறார். தேவ சந்நிதியில் நிற்கிற, ஜெயத்தை பெற்று தருகிற நீங்கள் சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். யுத்தம் பண்ணாமலேயே கொள்ளைகளை பங்கிட கர்த்தர் உன்னை கொண்டு போவார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. யுத்தத்தை கர்த்தருடைய கரங்களுக்கு கைமாற்றுகிறோம். இந்த பிரச்சனைகளை கைமாற்றுகிறோம். இந்த வியாதி கர்த்தருடைய கரங்களுக்கு கைமாற்றப்படுகிறது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. நீ ஜெபிக்க துவங்கும் போதே கர்த்தரிடத்திலிருந்து பதில் புறப்பட்டது. தானியேலே திடன்கோள், தானியேலே திடன்கோள், நீ திடன்கோள், திடன்கோள். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெயம் தந்தீரையா,
நமக்கு தூதராக இறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நல்லா கைகளை தட்டி நம் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. கர்த்தர் தேவ தூதர்களை இறங்க பண்ணுகிறார். தேவ சந்நிதியில் நிற்கிற பணிவிடை ஆவிகளை கர்த்தர் உங்களுக்கென்றும் எனக்கென்றும் அனுப்பி வைக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கேற்று கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய பாதங்கள் கல்லிடாதபடிக்கு ஓ ஏந்தி கொள்ளுகிற தேவ தூதர்கள். உருவின பட்டயத்தோடு தேவ தூதர்கள் உங்கள் வீட்டை சுற்றிலும் இந்த ஆலயத்தை சுற்றிலும் பாளையம் இறங்குகிறார்கள். உங்களை பாதுகாக்கிற தேவ தூதர்கள், பதிலை கொண்டு வருகிற தேவ தூதர்கள், யுத்தம் செய்கிற தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓரியா லபா லபா ஷீதரா லாதரா நிகபரதரியதரரிதரதரபதரபா. யுத்தத்தில் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. இந்த 3 வரிகளை சொல்லலாமா? யுத்தத்தில் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. தோற்று போன ஒவ்வொரு இடங்களிலும் யுத்தத்தில் வல்லவர் உங்கள் துணையாய் நின்று உங்கள் வலதுகரத்தை பிடித்து நான் உனக்கு துணை செய்கிறேன், உங்கள் வலதுகரத்தை பிடித்து நான் உங்களுக்கு துணை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். வலது கையை தூக்கி சொல்லுங்க, அப்பா யுத்தத்தில் நீர் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே, செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. நல்லா கைகளை தட்டி பாடி நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போறோம். ஷந்தாரிபா திகா ஷீதோரே ஷீகாதாரிபா. யுத்தத்தில் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. யுத்தத்தில் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே, செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே, நீர் செயல்படுவீர், என்றென்றும் ஜெயம் நமக்கே. ராக்காத்தி ராத்தி ஷெதே ராத்தி ரோஷிதே விகாரிதரா ஷிதரா சேதரே ராத்தி ஷெரஹதேரே விகாலா திராஷிதே ரிதாரா ரிஹதேரே ரிஹதாரே. யுத்தத்தில் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. யுத்தத்தில் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. Thank you Jesus. கைகளை தட்டி நன்றி சொல்லு. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டதற்காக நன்றி. எங்களுக்காக நீர் யுத்தம் செய்ய இறங்கி இருக்கிறதற்காக நன்றி. எங்களோடு பேசும், இடைபடும், எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவ சந்நிதியில் நிற்கிற தேவ தூதர்கள் என்னை சந்திக்கிற காலத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென்? எனக்காக யுத்தம் பண்ண,
என்னுடைய வேண்டுதலுக்கு தடையாயிருக்கிற சகல தடைகளையும் உடைத்து என் ஜெபங்களுக்குரிய பதில்களை கொண்டு வர கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2ஆம் நாளிலும் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் எங்களை கொண்டு வந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான தேவ ஊழியக்காரர் பாஸ்டர் அப்பாவுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அம்மாவை நினைவு கூர்ந்தவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் பென்சனுக்காக, சிஸ்டர் ஆன்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு அடுத்த அருமையான பேர பிள்ளைக்காக நன்றி செலுத்துகிறேன். பிளஸி சிஸ்டர், அவங்க கணவர், உடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடிக்கடி நீங்க சொல்லணும், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆமென். என்னை ஆசீர்வதிப்பது உங்களுக்கு பிரியம்பா. நேசத்தோடு நீர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை, நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எடுத்துக்கொள்ளலாமா? யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக. Thank you Jesus. யோவான் 1ஆம் அதிகாரம். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய உதடுகளிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை. அது அவர் யாரை நோக்கி சொல்லுகிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை கர்த்தர் நாத்தான்வேல் என்கிற ஒரு தேவ மனுஷன், கபடற்ற ஒரு உத்தம இஸ்ரவேலனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த உத்தம இஸ்ரவேலனுக்கு, நத்தானியேலுக்கு ஒரு கால், ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன அழைப்பு அப்படின்னா, பிலிப்பு போய் சொல்றார், தீர்க்கதரிசிகள் சொன்ன, மோசே சொன்ன, நாம் காத்திருக்கிற மேசியா வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்கும் போது அவருக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா அவர் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, நாசரேத்தூராகிய இயேசுன்னு சொல்லிட்டார். அப்ப இவர் என்ன நினைச்சார், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட எல்லைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த ஆவிக்குரிய கண்கள் நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட எல்லைகள்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்பிரிட்ஸ் ரொம்ப தீவிரமாய் செயல்படும். அதை நீங்க எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்கன்னு தெரியல. ஒரு பட்டணத்திற்கு போனா அந்த பட்டணத்துல நீங்க மெஜாரிட்டி, இப்ப சென்னை பட்டணம் நம்ம எடுத்தோம்னாலே, அந்த பட்டணத்துல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு நாங்க ஊழியத்திற்காக சென்றிருந்தோம். அந்த எல்லைகளில் மெஜாரிட்டி கிரியை செய்கிற ஸ்பிரிட் என்னன்னா, ஒரு வேசித்தனத்தினாவி, விபச்சாரத்தினாவி. அந்த ஸ்பிரிட் தான் அங்கே மெஜாரிட்டி இருக்கும். நம்ம சாதாரணமா பார்க்குற பிள்ளைகள், சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள கூட அந்த ஸ்பிரிட்டுடைய தாக்குதலை என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா பார்க்க முடிஞ்சது. தேவ கிருபையினால கர்த்தர் அந்த வெளிச்சத்தை கொடுத்ததுனால கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதலையும், அங்க இருக்கிற ஜனங்களுக்குள்ள விடுதலையும் கர்த்தர் கட்டவிழ்த்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு எல்லைகளிலும், ஒரு சில எல்லைகளுக்குள்ள சில விக்கிரகங்களின் ஆவி டொமைனா ரொம்ப டாமினண்டா செயல்படும். ஒரு சில எல்லைகளுக்குள்ள போனா அந்த இடங்கள்ல, அந்த எல்லைகள் இருக்கிற எல்லா குடும்ப தலைவர்களும் குடிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஒரு சில எல்லைகளுக்குள்ள போனா அந்த எல்லைகள் இருக்கிற எல்லா குடும்பங்களும் வறுமையில் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியும். அப்படி எல்லைகள்ல ஒரு சில ஆவிகள் கிரியை செய்யும். ஆனா தேவ கிருபையில நம்ம ஒருவேளை பிசிக்கலா இந்த எல்லைகளுக்குள்ள இருந்தாலும், நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்து ஒரு ஆவிக்குரியவர்களாய் மாறும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஸ்தானம் என்னன்னா, உன்னதங்களில் அவரோட உட்கார செய்கிறது. அல்லேலூயா. ஆமென். இப்ப நீங்க ஏதோ சேர்ல உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய கண்கள்ல உங்களை பார்க்கும் பொழுது நீங்க ஏதோ சாதாரணமா ஒரு பேண்ட் சட்டையை போட்டு, ஒரு சுடிதாரை போட்டு, ஒரு புடவைய கட்டி ஏதோ ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னதங்கள்ல யார் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா, இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென். நான் சொன்னேன்ல, எங்க இருக்கிறார்? 3ஆம் வானத்துல. அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள்ல பார்த்தா இயேசுவின் அருகில் உட்கார கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். அப்பனா உங்களுக்கு கீழே தான் என்ன இருக்கு? செகண்ட் ஹெவன் இருக்கு. அந்த செகண்ட் ஹெவன்ல தான் என்ன இருக்குங்க? எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரும், ஆவிக்குரிய யுத்தங்களும் நடக்கிறது. ஆமென். நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன நினைக்கிறாங்கன்னா, பிளே கிரவுண்டுன்னு நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? Christian life is not a playground. Christian life is a battleground. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ விளையாடுகிறதற்கு சும்மா எல்லாரும் போல வந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம், அப்படி அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, அதுவும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நாம் நிற்கிறது எங்க தெரியுமா? யுத்த களத்துல. அல்லேலூயா. நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் யுத்தம் நடந்துட்டு தான் இருக்கு. எனக்கு யுத்தமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க ஒதுங்கவே முடியாது. ஏன்னா நீங்க அந்த களத்துல நிக்கிறீங்க. எப்ப வேணும்னாலும் அம்புகளும் உங்களுக்கு நேரா வரலாம். நீங்க போய் சண்டை போடலனாலும்
அம்புகள் உங்களுக்கு நேரா வரலாம், சத்துருக்கள் உங்களுக்கு நேரா வரலாம். ஆனா நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும், உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய வேலி உங்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற ஜெயத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென்.